பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையாய் நாம் இணைந்து தேவனை துதிக்க இந்த புதிய மாதத்தை தந்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 40வது அதிகாரம், அதனுடைய கடைசி 31வது வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள். இந்த காலை வேளையில தேவனுக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஒத்தாசைக்கு, தேவனுடைய கிருபைக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காய் நாட்கள் காத்திருக்கிறோம், மாதங்கள் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் நாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிறது ஒரு வார்த்தை, புது பலன் அடைந்து நீ எழும்புவாய். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பலத்தோடு ஆமென் பல நேரங்களில் எழும்ப முடியாமல் அந்தந்த காரியங்களை அப்படியே கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற அந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் பற்றி கொண்டு நாம் எழும்ப போகிறோம். எழும்புவதற்கு தேவையான ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். Glory to the Lord. சந்தோஷத்தோட ஆண்டவரே, அதை செய்ய திராணி இல்லை, இதை மேற்கொள்ள பலன் இல்லை என்றுதான் நம்முடைய புலம்பல். அதற்கு பலன் இல்லை, அதற்கு அவ்வளவு திராணி இல்லை, அவ்வளவு பலன் இல்லை. அது பௌதிகமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தன்மையா இருந்தாலும் சரி. ஆனால் இந்த நாளில ரெண்டிலும் உலக காரியத்திலும் பண தேவைகளிலும் ஆவிக்குரிய பலனிலும் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ண போகிறார். Glory to the Lord. தேவனுக்கு காத்திருந்த நாட்களுக்கு பதில் இந்த நாட்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு வெறுமையாய் அனுப்பவில்லை. தேவ பிள்ளைகள் நம்பியதை பெற்றுக்கொள்வோம். காத்திருந்த நாட்களுக்கு பதில் ஒரு புதிய பலனை தருகிறார். நாம் மேற்கொள்ள போகிறோம். சத்ருவின் தந்திரங்கள் இந்த நாட்களில் முறிக்கப்பட்டு அதை ஜெயிக்கிற ஒரு பலன், அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலன், புதிய பலனை, ஏற்கனவே பலன் இருக்கிறது, ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இருந்து எழும்ப பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஏனெனில் வேதத்தில் நாம் வாசித்தால் 2 நாளாம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்மோனியா உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். Praise God. தேவ பலன் கொண்டதன் ரகசியம், ஏன் பலன் கொள்ள வேண்டும்? உசியாவின் கீர்த்தி எகிப்து மட்டும் எதிராளிகளாயிருந்தவர்கள் காணிக்கைகளை கொண்டு கொடுத்து சேவிக்கத்தக்க விதத்தில் ஒரு பெரிய மாற்றம், அவன் பலன் கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த நாளில கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்து நீ பலன் கொள்ள போகிறாய். புது பலனை பெற்றுக்கொண்டு நாம் எழும்ப போகிறோம். பலன் அடைந்தாலே இதுவரை உட்கார்ந்த இடத்திலேயே இருந்த இடத்திலேயே ஹல்லேலூயா படுத்த இடத்திலேயே எழும்ப பலன் இல்லை, எழும்ப முடியல. ஆனால் ஒரு புதிய பலனை தேவன் தருகிறார். அல்லேலூயா. உசியா ஒரு புது பலன் அடைந்தான். அவன் எழும்பினான், பலப்பட்டான். புதிய பலத்தால் தேவன் நம்மை இடைகட்டும் போது நடக்கிற சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். Glory to God. புது பலன் அடைந்து தெய்வ பலத்தால், ஆத்ம பலத்தால், பரிசுத்த ஆவியின் பலத்தால் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த தெய்வ பலன் நமக்குள்ள வரும்போது வேதம் சொல்லுகிறபடி 2 நாளாம் 26 அதனுடைய 7வது வார்த்தையை நாம் வாசித்தால், உசியா ஏன் பலன் கொண்டான் என்றால், பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. தேவன் ஒருவனுக்கு துணை நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காய்
பிரைஸ் காட். இதுவரை அவன் எழும்ப முடியாத, அவன் நம்மால் செய்ய முடியாத, நம்மால் சாதிக்க முடியாத என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. காரியங்களை தேவன் நமக்கு துணையாய் இறங்கி வரும்போது நாம் பலன் அடைய போகிறோம். Glory to the Lord. எஸ், தேவ பலன் ஒரு தெய்வ பிள்ளைக்கு நேராக இறங்கி வரும்போது அவன் பலன் அடைகிறான். தேவன் அவனுக்கு துணையாய் நிற்கிறான். இந்த நாளிலும் நம்முடைய குறைவுகள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவன் தாமதப்பட்டு இருக்கலாம், எழும்ப முடியல. சத்துரு நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஆமென் உரிமையோடு அவன் தடை செய்திருக்கலாம். அல்ல, பரிசுத்த தேவன் நம்முடைய விட்ட கண்ணீர்களுக்கு பதில், காத்திருந்த ஆமென் நாட்களுக்கு பதில், ஆண்டுகளுக்கு பதில் இந்த நாளில தேவன் நமக்கு துணையாய் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு துணையாய் வந்திருப்பதினால் நாம் பலன் அடை, புது பலன், நாட் சிம்பிள் பலன், ஆமென், புது பலன் அடைந்து எழும்ப போகிறோம். தேவன் நமக்கு துணையாயிருப்பதினால். இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆமென் பெலிஸ்தரையும் கூர்பாகலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஆமென். தேவ பலன் உசியா பலப்பட்டான் என்று வாசித்தோம். எப்படி, ஏன் பலப்பட்டான் என்றால் சத்துருக்களை வெல்லும்படி தேவன் அவனுக்கு துணை செய்தார். ஆமென். எப்படி அவனுக்கு பலன் வந்தது? தேவன் அவனுக்கு துணை செய்தபடியினால். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் துணையாயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை அனுப்புகிறார். புது பலன் அடைந்து நாம் எழும்ப போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல ஆமென் சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை ஜெயிக்க தேவ பலன், தேவ பலன் ஒரு தெய்வ பிள்ளைக்கு வரும்போது தேவன் துணையாயிருப்பதால் நீ பலன் அடைகிறார். புது பலன், அது ஒரு புது பலன் பெற்றுக்கொண்டாலே ஆமென் அல்டிமேட் நடக்கிற ஒரு சம்பவம், சத்துருவை ஜெயிக்கிறோம். ஆமென். வேதத்தில் சொல்லுகிறது, நமக்கு சத்துரு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம். அதாவது மனுஷன் அல்ல சத்துரு, ஆனால் அந்தகாரத்தின் சக்திகள், பிசாசின் ஆவிகள், அசுத்த வல்லமைகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில ஜனத்தை தூண்டி விடுகிறது. அந்த அசுத்த ஆவிகளை மேற்கொண்டு விட்டால் மனுஷன் எல்லாரும் நண்பர்களாகி விடுவார்கள். அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ உனக்கு துணையாயிருந்து உன்னை எழும்ப பண்ணுகிறார். நீ பலன் அடைவாய், புது பலன் அடைவாய். சத்துருவை மேற்கொள்ளத்தக்க பலன், சத்துருவின் தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்க பலன், பாவத்தின் சோதனையை மேற்கொள்ளத்தக்க பலன் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. Praise the Lord. முதலாவது தேவ பலன், புது பலன் அடைந்தால் சத்துருவை மேற்கொள்ளுவோம். இரண்டாவது நாம் வாசித்தால் யோபு 29ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை சொல்லுகிறது, என் மகிமை என்னில் செலுத்தியோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அல்லேலூயா. தேவன் ஒரு பலனை கொடுக்கும் போது பிரைஸ் காட், கையில் இருக்கிற வில்லு சாதாரணமே ஆமென் அதற்குரிய ஒரு எந்த மனுஷன்ல இருந்தாலும் அதற்குரிய பவர் தான். ஆனா மனுஷனுக்குள் புதுபலன் வரும்போது அந்த வில் ஆட்டோமேட்டிக்கா இதுவரை செய்யாத பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். நாம் கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் இதுவரை சம்பவித்திராத பலத்த கிரியைகளை பரிசுத்த நமக்காக செய்ய காரணம் தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார், ஒரு புது பலனை தருகிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். அந்த பலன் வரும்போது கையில் இருக்கிற வில்லுக்கு அது வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு துணையாயிருந்து புது பலனை தரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரை சிந்திக்காத விதத்தில் நம்முடைய சிந்தைகள் திரும்பும். இதுவரை பார்த்திருந்த அதே காரியத்தை இப்பொழுது பார்க்கும்போது வித்தியாசமான காரியத்தை அதில் நாம் கண்டுகொள்ள முடியும். இதுவரை நாம் கடந்து வந்த பாதைகளில் இது இவ்வளவுதான் என்று இருந்த போது இனி அதே பாதையில் கடந்து போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியைகளை அந்த இடத்தில் நீ காண முடியும். இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு துணையாய் இருப்பதினால் நம் வாழ்க்கையில் வருகிற புது பலத்தினால் வருகிற சம்பவங்கள். அல்லேலூயா. இதை அவன் சொல்லும்போது அதே யோபு 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 19வது வார்த்தை, இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீற பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. யோபுவின் கையில் இருந்த வில் பலன் கொண்டது, அவனுடைய உள்ளம்
அவனுடைய உள்ளான மனிதன் புது ரசத்தை போன்றது. அதுல சாதாரண புதிய ரசம் அவன் புதிய துருத்தியை உடைத்து போடாது, பழைய துருத்திகளை உடைக்கும். ஆமென். ஆனால் புது துருத்திகளை கூட உடைக்கத்தக்கதாய் வீரியம் உள்ளதாய், அதுதான் புது பலன். Glory to the Lord. அதான் புதிய வல்லமை, புதிய சக்தியோடு. ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷனில் தெய்வ பலன் இரட்டிப்பாய் வரும்போது, ஹல்லேலூயா, ஆமென், கிதியோனோடு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவதுதான், உனக்கு உண்டாயிருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. ஆமென். போகும்போதும் அவன் பயந்தபடியினால், அவிசுவாச சிந்தைகள் இருந்தபடியினால் பல படிகளை கடந்து அவனை ஜெயிக்க பண்ணுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியான தேவன் நமக்குள்ள வரும்போது யோபு சொல்லுகிறது போல, அவன் புது துருத்திகளையும் பீறத்தக்கதாக ஒரு புது பலன் கொண்டது. ஹல்லேலூயா. ஆகவே உள்ளான மனுஷனில் ஒரு புது பலன் நீ பெற்றுக்கொள்ளும் போது வில்லு புது பலன் உண்டாகும். வில் என்பது நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமும், தொழிலானாலும் வேலையானாலும் நாம் செய்கிற ஊழியத்தில் கூட ஒரு புது பலன் வெளிப்பட போகிற இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல். நீ செய்கிற வேலையில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே வில் புது பலன் பெற்றுக்கொண்டது என்பதை போல இதுவரை நீ செய்து வந்த அதே தொழிலா இருக்கலாம், புதிய பலத்தோடு, புதிய ஞானத்தோடு, புதிய புத்தியோடு தேவாவினால் நிறைந்து அதை செய்யும் போது உன் மேல் அதிகாரிகள் கண்களில் ஆச்சரியமை காண முடியும். இதுவரை மற்றவர்கள் செய்திராதபடி உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பலன் புதிய பலனாய் வந்தால், ஒன்று சத்துருவை மேற்கொள்ளுவோம், இரண்டு, ஆமென், உள்ளான மனுஷன் புது பலன் அடையும் போது நம் கையிட்டு செய்கிற, ஆமென், தொழிலின் காரியங்கள் வித்தியாசமான புது பலனை பெற்றுக்கொள்ளும். மூன்றாவது, ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். ஹல்லேலூயா. ஜனம் தேவனோடு பேச வேண்டுமானால் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு நாள் நாம் ஜெபிக்கிறோம் உண்மை, இவ்வளவு நாளும் தேவன் சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் எல்லாம் உண்மை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுது, ஆமென், ஜனங்கள் அவர்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு பின்பு என்னிடத்தில் வந்து என்னோடு பேச கடவர்கள். அல்லேலூயா. தேவனோடு பேசின விதத்தில் ஒரு புது பலன் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையின் பேச்சு வித்தியாசமாயிருக்கும். இதுவரை, ஆமென், நம்முடைய ஜெபம் ஆகாய மண்டலங்கள், அசுத்த வல்லமைகள் கூரைக்கு மேலே போகாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்று பரிசுத்த தேவன் சொன்ன புது பலன் அடையும் போது, ஆமென், ஹல்லேலூயா, புது பலத்தோடு எழும்புகிற நாள். ஆமென். உன்னுடைய ஜெபமும் தெய்வ சந்நிதியில் ஏறி தெய்வ சமூகத்தில் எட்டும். இந்த கால வேளையில, ஆமென், இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் இருந்து என்னுடைய ஜெபத்திற்கு, ஆமென், தெய்வ சந்நிதியில் எட்டத்தக்கதாய் என்னுடைய ஜெபம் ஒரு புது பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் எழும்ப வேண்டும், நான் புது பலன் அடைய வேண்டும். என் உள்ளான மனுஷன், ஆமென், பழைய துருத்தி அல்ல புதிய துருத்திகளையே பீறத்தக்கதான ஒரு புது ரசத்தை போல பொங்கி வழியத்தக்கதாய் ஒரு உன்னத அபிஷேகம் எமக்குள் இறங்கி வரட்டும். இந்த கால வேளையில, ஆமென், தேவனோடு பேசுவதற்கு, சத்துருவை ஜெயிப்பதற்கு, நாம் செய்கிற காரியத்தில், ஆமென், இதுவரை நடந்திராத பலத்த கிரியைகள் நடப்பதற்கு, ஆமென், ஒரு புது பலன் தேவை. இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். ஒரு புது பலத்தோடு, ஆமென், எழும்புவோம். ஹல்லேலூயா. அது எப்படி எழும்புவோமா? கழுகுக்கு சமமாய். ஹல்லேலூயா. புது பலன் அடைந்து நம்ம எல்லாரும் எழும்ப பண்ண போகிற இந்த நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவர், ஆண்டவரே, ஒரு புது பலனை எனக்கு தந்து என்னை எழும்ப பண்ண போகிற. எப்படி எழும்ப முடியும்? சத்துருவை மேற்கொள்ளும் போது, சத்துருவை ஜெயிக்கும் போது நாம் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. அதே போன்று இரண்டாவது, நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்கிற காரியங்கள், தொழில்
தொழில், ஆமென், ஊழியம் எதுவானாலும் ஆமென், புது பலன் நாம் அடையும் போது அவைகள் புது பலன் கொண்டு எழும்பும். ஹல்லேலூயா. ஆமென். நம் உள்ளான மனுஷனில் அந்த ஆவியான ஒரு புதிய பலனை தந்து நம்ம எழும்ப பண்ணுகிறார். அதே போன்று ஆமென், தேவனோடு பேசுகிறதுல, தேவனோடு உறவாடுகிறதுல தெய்வ பிள்ளைகள் புது பலன் அடைந்து பின்பு பேச கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை புது பலத்தால் நிரப்புவாராக, எழும்ப பண்ணுவாராக. ஒருமித்து தேவனை நோக்கி செபிக்கலாமா? எல்லாரும் ஒருமித்து. அன்பு தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதலாம் நாள் நம்முடைய சந்நிதியில கடந்து வந்து என் ஆண்டவரே ஒரு புது பலனை, இதுவரை தந்த பலன் அல்லப்பா, ஒரு புதிய பலனை தந்து எல்லா தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் எழும்ப பண்ண போகிறதற்காக நன்றி. நீர் எழுப்ப போகிறதற்காக நன்றி. அதற்கு எழும்புவதற்கு ஒரு புதிய பலன், அந்த பலன் வரும்போது சத்துருவை மேற்கொள்ள ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா, செய்கிற தொழில், வேலை ஆமே புது பலன் அடைந்து ஆண்டவரே தேவாவியால் நிரப்பப்பட்ட ஆமே புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணத்தக்கதாய் ஒரு புது பலத்தோடு தெய்வ பிள்ளைகள் இந்நாட்களில் எழும்பத்தக்கதாய் தேவன் உதவி செய்வீராக. தேவனோடு பேசத்தக்கதாய் ஆமே அரைகுறையான பலத்தோடு அல்ல, ஒரு புது பலன் அடைந்து தேவனோடு உறவாட, தேவனோடு பேச எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த நாள் முதல் பக்குவப்படுத்துவீராக. புது பலனை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் எழும்பி நிற்கத்தக்கதாய், பலனடைந்து காலோண்டி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்துருவை மேற்கொள்ள, தேவனோடு பேச, தேவ ஆமென் செய்கிற தொழிலில் ஒரு வித்தியாசத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு உடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது பலன் அடைந்து உங்களை எழும்ப பண்ணுவாராக. God bless you. Praise the Lord.